ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்குழல் கடவே எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள். அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்படி சடனாக அவனை ஹக் பண்ணதும் ஆரம்க்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. அவன் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஆனால் ஆரம் உங்களை பேக் ஹக் பண்ணவே இல்லை. படிக்கட்டோட அந்த ரெயிலிங் மாதிரி இருக்குல்ல, அதை தான் பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்க தலையில் கை வச்சு ஓகே ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு பொறுமையாக ஹக்கை பிரேக் பண்ணுறான். நீங்கள் அவன் நம்மளை ஹக் பண்ணலைன்ற மாதிரி பாவமாக அவனை பார்க்குறீங்க. உங்கள் முகத்தை அமைதியாக பார்த்த ஆரம், வீட்டுக்கு போ, டைம் ஆகிடுச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்ல நீங்கள் அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவன் என்னடான்னா இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிவிட்டு அவன் ஃபேஸையே புரியாமல் பார்க்குறீங்க. எனக்கு உங்களை பார்க்காம இன்றைக்கி முழுசாக என்னவோ போல் இருந்துச்சு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம், எனக்கு புரியுது, இந்த வயசில் இப்படியெல்லாம் தோன்றது சாதாரண விஷயந்தான். இந்த ஃபீல்லாம் லவ்ன்ட்டோ வேறு ஏதோ பெயர் கொடுத்தோ நீயும் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு கேஷுவலான அட்ராக்ஷன் தான். இந்த ஃபீலுக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் உனக்கு லவ் பண்ணுற வயசும் இல்லை. நல்லபடியாக ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு உன்னோட லட்சியங்களை சாதிச்சு காட்டு. அன்றைக்கி ஜூன் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தல்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. எனக்கு தெரிஞ்ச வர அதுதான் சரியான முடிவு. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு உனக்கு என் மேலே இதே ஃபீல் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். அது வரைக்கும் நீ இப்படிப்பட்ட ஃபீலெல்லாம் விட்டுட்டு உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும், புரியுதா அப்படின்ட்டு நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன்கிட்ட இப்படி நடந்துக்கிறது அவனுக்கு பிடிக்கல போல், நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டானோ அப்படின்னு திங்க் பண்ண நீங்கள், ஐம் சாரி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் தப்பான பொண்ணு கிடையாது, சத்தியமாக உங்களை தவிர நான் வேறு யார்கிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண உங்கள் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக அடிச்சுட்டு, லூஸு, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுவும் பேசாமல் சோகமாக அவங்க தலையை டவுன் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. நான் கருப்பாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், அதனால தானே உங்களுக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு கேட்க அவன் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி மேலே நிமித்துறான். எனக்கு ஒன்று பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது காதல் கிடையாது. இந்த வருஷம் காலேஜ் முடிஞ்சதும் நான் ஃபாரின் போகிறேன். திரும்பி வர 3 to 4 இயர்ஸ் ஆகும், இன்னும் அதிகமாக கூட ஆகும். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீயும் உன்னோட படிப்பெல்லாம் முடிச்சிட்ருப்ப. ஒரு வேளை அந்த டைமில் உனக்கு என்னை யாருன்னு கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நான் உன்னை மறக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்றது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் எதுவும் பேசாமல் படியிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறீங்க. அமைதியாக அங்கே நின்றுட்டுருக்க ஆரம் உங்களை பார்த்து ஓய் பாப்பா அப்படின்னு கூப்பிட உங்களுக்கு கோவமாக வருது. இவ்வளோ பேசினதுக்கப்புறம் அப்புறம் எதுக்காக நம்மளை இப்படி கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி அவனை திரும்பி பார்த்து முறைக்க அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் படியில் இறங்கி வரான். உண்மையாகவே உனக்கு என் மேலே பாசம் இருந்துச்சுன்னா எக்ஸாமில் மார்க் எடுத்து காட்டு. +2 எக்ஸாமில் நீ ஸ்டேட்ஸ் ஃபஸ்ட், ஸ்கூல் ஃபஸ்ட் எல்லாம் கூட எடுக்க வேண்டாம், கிளாஸ் ஃபஸ்ட் வந்தால் மட்டும் போதும். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, எனக்கு உங்கள் மேலே பாசெல்லாம் எதுவும் கிடையாது, அதான் நீங்களே சொன்னீங்களே இது ஒரு சும்மா இன்ஃபேக்சுவேஷன்ட்டு, அவ்வளோதான். இன்றைக்கி நடந்த விஷயத்த நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயமே நடக்கலை, நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அங்கேருந்து போயிடுறீங்க. ஆரம்க்கு இதுக்கு மேலே தெளிவாக எப்படி சொல்லி புரிய வைக்கணுன்னே தெரில. நிச்சயமாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நின்றுட்டே பார்த்துட்டே இருக்கான் நீங்கள் போகிறத. இதுக்கப்புறம் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீங்கன்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் போகிறவங்களே பார்த்துட்டே இருக்கான். வீட்டுக்கு வந்த நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சாலும் இல்லை தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதை உடனே அதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹக் பண்ணியிருக்கக்கூடாது, அதனால தான் அவன் அப்படி நம்மள்ட்ட பேசிட்டான். அவன் அன்றைக்கி ஹக் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லலை தானே, ஆனால் நான் ஹக் பண்ண மட்டும் ஏன் இப்படி சொல்கிறான்? அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போகிறத வேற சொல்கிறான். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்மளே இப்போ இப்படி பண்ணதால தான் எனக்கு இந்த நிலமை. அவனா என்னை தேடி வரணும், அந்த நிலைமைக்கு நான் உயரணும் அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கா. நைட்டு ஃபுட்டு கூட சாப்பிடாமா அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டே அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. அந்த டைம் உள்ளே நுழைஞ்சவங்க அக்கா அம்மா அப்படின்னு சத்தமாக கூப்பிட அவசர அவசரமாக எழுந்து உட்காந்த நீங்கள் உங்கள் டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்கள் அக்காவை பார்க்க அவள் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்த மியா, நேற்று என்னை இப்படி தானே மாட்டி விட்ட அப்படின்னு கேட்க நீங்கள் திருன்னு விழிச்ச நீங்கள்
நேற்று மியா இதே மாதிரி அழுதுட்டு இருந்தான்றத அம்மா கிட்ட ரகசியமாக போய் மாட்டி விட்டது ஞாபகம் வர இன்றைக்கி நமக்கே இப்படி ஒரு நிலமை வந்துருச்சுன்ற மாதிரி உங்கள் அக்காவையே பார்க்குறீங்க. சரி, என்ன விஷயம்னு சொல்லு, நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம அக்கா கிட்ட போய் இப்படி சொன்னால் அவன் நிச்சயமாக நம்ம அம்மா கிட்ட மாட்டி அடி வாங்க வச்சு விடுவா அப்படின்னு திங்க் பண்ண நீங்கள். ஜூனுக்கு எனக்கும் சண்டை, அவள் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறா. அதான். இல்லையே, நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல. அப்படின்னா நேற்று நீயே அழுதா, அது காரணம் சொல்லு, நானே என் காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. நீ சொல்லவே வேண்டாம், அப்படி போயிட்டு ஓரமாக உட்காந்து அழு, என்னை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு மியா சொல்லிட்டா. ஒர்க்கெல்லாம் பார்க்குறா. இந்த உலகத்தில் எவ்வளோ நல்ல அக்காலாம் இருக்காங்க, ஆனால் இந்த கடவுள் மட்டும் ஏன் எனக்கு இப்படி ஒரு அக்காவை கொடுத்தாரு? அழும்போது கூட ஆறுதல் சொல்ல வேண்டாம், ஆனால் இப்படி ஓரமாக உட்காந்து அழ சொல்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்த சூஜின் நைட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வர அவங்க அம்மா ஒரு பக்கம் சப்பாத்தி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் காயெல்லாம் வெட்டிகிட்டு இருக்குது, அடுப்பில் எதையோ வதக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சூஜினுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம இருக்கும்போது தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்படலாமா அப்படின்னு திங்க் பண்ண சூஜின், அம்மா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வர. இல்லை சூஜின், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உனக்கு காஃபி டீ ஏதாவது வேணுமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும் அப்படின்னு வேக வேகமாக செஞ்சுட்டே சொல்கிறாங்க. அவரோட ஷோல்டரை பிடிச்ச நீங்கள், அம்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் இப்படி வேலை செஞ்சால் உங்களுக்கு உடம்பு என்ன ஆகுறது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே காய்ச்சல் வந்தது, அம்மா இதே அப்படி உட்காருங்க அப்படின்ட்டு அவங்கள இழுத்துட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறா. காயெல்லாம் அவன் அவ்வளோ அழகாக வெட்டிகிட்டு இருக்கான். அதை செய்யும்போது எந்த கஷ்டமும் அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. அவன் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா சப்பாத்தியும் உருட்டி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அடுப்பில் இருந்ததையும் சமைச்சு முடிச்சுட்டு காய்கள்லாம் வெட்ட அவங்க அம்மா அவனையே அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க. அவன் இதெல்லாம் பண்ணும்போது அவன் முகத்தில் இருக்க சின்ன ஸ்மைல், அவன் நடையில் இருக்கிற மாற்றம், அதெல்லாம் ஃபீல் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சூஜின், இதெல்லாம் தேவையில்லை, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் இதையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவன் சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே வந்த அவங்க அப்பா சூஜன் இப்படி வேலை பார்க்குறத பார்த்துட்டு செம்ம கோவமாயிடுச்சு. ஏய் அப்படின்னு கத்த. அதில் பதறி போய் சூஜன் திரும்பி பார்க்க கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு அவனுக்கு. அப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான் ஹெல்ப் பண்ணலான்னு அவன் பேச வரதுக்குள்ளே அவன் பக்கத்தில் வந்தவன் கையை பிடிச்சி இழுத்து அவனை ஹாலுக்கு இழுத்துட்டு வராரு. வேகமாக ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஏணிப்படியையும் ஃபேனையும் எடுத்துகிட்டு வந்து, இது ஃபேன் 10 நாளாக ரிப்பேராக கிடக்கு, மேலே ஏறி இது ரெடி பண்ணிடா அப்படின்னு சொல்ல. சூஜனுக்கு பயத்தில் நடுங்கியே போயிட்டான். இல்லைப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல அவன் கன்னத்திலே பலார்னு அறையிறாரு. பொம்பளைங்க செய்கிற வேலையெல்லாம் செய்கிற, இதை கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறேன், ஏறுடா அப்படின்ட்டு அவனை அடிக்க அவன் கண்ணுலேருந்து டியர்ஸே வருது. அவன் அப்படியே பயத்தில் நடுங்கிக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணுலேருந்து டியர்ஸ் மட்டும் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஏணிப்படியை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க. அப்பா பயமாக இருக்குப்பா, அப்பா பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ நீ ஏறிறியா இல்லை நான் பெல்ட்டை கொண்டு வரவா அப்படின்னு கேட்க. அவன் அழுதுகிட்டே கம்பியை டைட்டாக பிடிச்சிட்டு மேலே ஏற அவன் காலெல்லாம் நடுங்குது. சாதாரண நேரத்தில் ஏறி இருந்தால் கூட அவனுக்கு இவ்வளோ பயம் இருந்திருக்காது. இப்போ அவர்கிட்ட இவ்வளோ அடி வாங்கி இப்படி ஒரு சூழ்நிலை ஏறும்போது அவன் காலெல்லாம் அடுத்தடி எடுத்து வைக்க முடியல, அப்படியே தடுமாறுது. ஏற்கனவே அவன் அடிபட்டது இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகியிருக்க, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கான். எங்கே விழுந்துருவோமோன்ட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு ஏற ட்ரை பண்ண. இதை பார்த்துட்டு அழுதுட்டு இருந்த அவங்க அம்மா, அவனை விடுங்க, அவனுக்கே இப்போ தான் அடிபட்டு தேறி வந்திருக்கான், மறுபடியும் கை கால் ஏதாவது உடஞ்சிட போகுது, அவனை விடுங்க அப்படின்னு சொல்லி அழுக. அவர் ஒய்ஃபை போட்டு அடித்த அவங்க அப்பா, எல்லாம் உன்னால தாண்டி, வீட்டுக்குள்ளே உட்கார வச்சா அவனுக்கு வீட்டு வேலையெல்லாம் சொல்லிக் கொடு, ஊரில் எல்லாரும் என் மூஞ்சி முன்னாடி கேட்குறானுங்க அப்படின்ட்டு வேகமாக அடிக்கிறாரு. ஏனிலேருந்து கீழே இறங்கின சூஜன், அம்மாவை அடிக்காதீங்கப்பா, என்ன வேணாலும் அடிங்க அப்படின்னு சொல்ல. அம்மாவை அடிக்காதீங்கப்பா, என்ன வேணா அடிங்க அப்படின்னு சொல்ல. 2 பேரையும் கோவமாக பார்த்தவர் அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் வெளியில் போயிடுறாரு. வீங்கிருக்கு அவங்க பையனோட கண்ணத்தை பார்த்த அவங்க அம்மா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் அவங்க கிச்சனில் போயிட்டு சமையல் வேலையை பார்க்குறாங்க. சூஜின் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே நின்றுட்டே இருக்கான். அவங்க அப்பா அடித்தது கூட அவனுக்கு வலிக்கலை, மனசு தான் ரொம்ப வலியாக இருக்குது. மிட் நைட்டில் ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு அதையே பார்த்துட்டே இருக்கான். அது வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். நடந்த விஷயம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒயன்கிட்டே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி அனுப்பினாலும் அவன் மனசுக்கு அவனை ஹக் பண்ணும்போது அவன் மனசு அவன்கிட்டயே இல்லை. அவன்கிட்ட அந்த ஏற்பட்ட ஃபீலிங் இது வரைக்கும் யார்கிட்டேயும் அவனுக்கு ஏற்பட்டதும் கிடையாது. அந்த ஃபீலிங்ஸை அவனால் வெளியே சொல்லவும் முடியாது. அவனை தாண்டி வர முடியாத அந்த ஃபீலிங்ஸை அப்படியே அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கான் அவன். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது.
ஒயினுக்கு நம்மளை பிடிக்கிறன்றதை தாண்டி ஒரு சின்ன பிள்ளை மனசில் நம்ம ஆசையை வளர்த்துட்டோமே, அடுத்தவளை காயப்படுத்திடுவோமோன்ற ஒரு பயம்தான் அவனுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க அம்மா முகத்தை பார்க்கறதுக்கே அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்க்க முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கான். அம்மா, இதை யார்கிட்ட சொல்ல முடியும்னு எனக்கு தெரியலை, அவகிட்ட சொல்ல முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட சொல்கிறேம்மா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவள் என்னை ஹக் பண்ணும்போது எனக்கு அவளை திருப்பி ஹக் பண்ணணும் போல் இருந்துச்சு. எனக்கு தெரியும் அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் அவளுக்கு மெச்சூரிட்டி வரல, சைல்டிஷாக அப்படி பண்ணிட்டா. ஆனால் நான் தெளிவாக தான் இருக்கேம்மா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஏன்லாம் எனக்கு தெரியல. அவள் கூட இருக்கும்போது எனக்கு ஏதோ இதமாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை நான் வேண்டான்னு சொன்னதுனால அவளுக்கு வேறு யார் மேலேயாவது லவ் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் காதல் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போக முடியும்னு எனக்கு தெரியலை. எனக்கு அவள் வேணுமா, எனக்கு அவளை தருவியா அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட ஃபேஸை பார்த்து ஆரம் கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த ஃபோட்டோவில் இருக்க அவங்க அம்மா ஸ்மைல் மாறாத ஃபேஸோடைய அவனே பார்க்குற மாதிரி அவனுக்கு இருக்கு. ஆரம் அவன் போட்டிருக்க டிஷர்ட்டை பார்க்குறான். அதில் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அந்த பிஞ்சு முகம் அவனோட டிஷர்ட்டில் அப்படியே படும்போது அவனுக்கு அந்த ஃபீலிங்கை வார்த்தையால் சொல்ல முடியலை. அந்த ஃபேஸை அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். உங்களுக்குள்ளே இந்த ஃபீல் இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபீல் மாறவே கூடாது. அவளை அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு ப்ரே மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா அறைவிலே தூங்கிடுறான். டைம் மட்டும்தான் போயிட்டே இருக்கே தவிர அவனுக்கு தூக்கமே வரலை. எழுந்து போயிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று அங்கே இருக்கிற கொலுசை எடுத்து பார்க்குறான். நீ எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டு என்னை இப்படி புலம்ப வச்ச? இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, என் வாயில இதெல்லாம் சொல்ல வச்சுட்ட அப்படின்ட்டு உங்களை திட்டிகிட்டே இருக்கான். அந்த கொலுசை கையில் வச்சுட்டு அப்படியே கட்டிலில் படுத்துக்கிறான். இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜூனோட வாய்ஸ் கேட்குதோ, அதை கேட்டும் கண்டுக்காமல் நல்லா போர்வை இழுத்து போது தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ காலேஜ் கிளம்பிட்டு இருந்தவங்க அக்கா, ஜூன் என்ன ஆச்சு, உனக்கும் ஒயனுக்கும் நடுவில் அப்படி என்ன பிரச்சனை? பாவம், அவள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு கேட்குற மாதிரியே உங்கள் அக்கா கேட்க, ஜூனில் ஹாலில் இருந்து சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. சண்டையா எனக்கும் ஒயனுக்குமா? நான் அவளை பார்த்தே 2 days ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. அதில் அடித்து பிடிச்சி வெளில வந்த நீங்கள் ஜூனை பார்த்து முறைக்கிறீங்க. ஜூன், நீ எதுக்காக இங்கே வந்தா? நாம தான் சண்டை போட்டு நேற்றே பிரிஞ்சிட்டோம்ல, இப்போ மறுபடியும் எதுக்காக இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? முதல்ல எஞ்சி வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் தலையில் பட்டுன்னு ஒரு அடி விழுது. கையில் தோசையோடு உங்கள் அம்மா முன்னாடி போகிறாங்க. என்னடி பேச்சு பேசுகிற? சாப்பிட்ருக்க குழந்தைய எஞ்சி போக சொல்கிற அப்படின்னு கேட்க, ஜூன் அவன் ஃபேஸை சோகமாக வச்சுக்கிட்டு, இல்லைம்மா பரவாயில்ல எனக்கு போதும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு வாய் மட்டும்தான் சொல்லுது. தட்டு அந்த தோசையை தான் வாங்குது. இங்கே பாரு ஓயன், உன்னால் அவள் எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறான்ட்டு, முதல்ல அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அகெயின் ஜூன் ஃபேஸை சோகமாக வச்சுட்டு, இட்ஸ் ஓகே, நீ என் காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சாரி சொன்னாவே நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, அடிப்பாவி, சம்மந்தமே இல்லாமல் என்னை காலையில் அடி வாங்க வச்சதும் இல்லாமல் மன்னிப்பு வேற கேட்க சொல்கிறியான்ற மாதிரி நீங்கள் ஜூனை பார்த்து முறைக்க, சாரி ஜூன் அப்படின்றீங்க. ஜூனுக்கு சிரிப்பாக வருது. காலையிலே வந்து அடியும் வாங்கிக்கிறா, அவளும் சாரியே சொல்கிறா அப்படின்னு நினைக்கும் போதோ வாய்க்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, இட்ஸ் ஓகே டார்லிங், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இங்கே பக்கத்தில் அந்த கிரவுண்டில் ஷூட்டிங் நடக்குதான், அதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நீ தான் பெரிய மாடல் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தல, வா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, காலேஜ் கிளம்பிட்டு இருந்த மியா வெளியில் வந்து ஜூன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, யார் இவ மாடல் ஆக போகிறாளா? மேடமுக்கு மாடல்னால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க எவ்வளோ நீட்டாக அண்ட் ஸ்டைலாக இருப்பாங்கன்னு தெரியுமா? நீ நடந்தால் ரோட்டே அளந்துக்கிட்டு போவ, நீ மாடல் ஆக போறியா அப்படின்னு உங்களை கிண்டல் பண்ணா, அக்கா ரொம்ப பேசாத, ஒரு நாளைக்கு நான் பெரிய மாடல் ஆனதும் நீ வேணா எனக்கு மேனேஜராக வா, சம்பளம் போட்டு நான் கொடுத்து உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்ல, என் டைம் ஆகுது போய் கிளம்பி வா அப்படின்னு ஜூன் சொல்ல, கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வரீங்க. என்ன ஷூட்டிங் ஜூன், அங்கே எங்கே நடக்குது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே வர. அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று என்ன பிரச்சனை, ஏன் அழுதுட்டு இருந்த, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு ஜூன் கேட்க, உங்களோட நீங்கள் மொக்க வாங்கின கதையை அவகிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் நம்மளாக போய்ட்டு ஆரம்பமாக ஹக் பண்ணோம், அவன் நம்மளை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு இதெல்லாம் தப்புன்னு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டானே, இதெல்லாம் சொன்னால் ஜூன் நம்மளை கண்டிப்பாக திட்டியே தீத்துருவா அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அதை பற்றி வெளில சொல்லாமல், அது ஒன்றும் இல்லை ஜூன், சரிவா சூஜனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி சூஜன் வீட்டை பார்த்து நடந்து போயிட்டுருக்கீங்க. தென் வெளியில் நின்று சூஜன் அப்படின்னு கூப்பிட, ஒரு பக்கம் கண்ணை வீங்கி போய் வெளியில் வந்த சூஜன் உங்கள் வாய்ஸை கேட்டதுமே அவனுக்கு நம்மளை காப்பாற்ற வந்த ஏஞ்சலோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் அவசரமாக எஞ்சி வெளியில் வரான். அவன் ஃபேஸை பார்த்து ஷாக்கான நீங்களும் சூஜனும்
அவங்க ஃபேஸை பார்த்து ஷாக்கான நீங்களும் ஒரு பக்கம் கண்ணை வீங்கி போய் உட்காந்துட்டு இருந்த சூஜனுக்கு உங்களோட வாய்ஸ் கேட்டதும் ஏதோ ஏஞ்சல் நம்மளை இந்த சிறையிலேருந்து காப்பாற்ற வந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. அவசர அவசரமாக எழுந்து வெளியில் வர அவன் ஃபேஸை ஷாக்காக பார்த்த நீங்களும் ஜூனும், சூஜின் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அங்கே அவங்க அப்பா பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த சூஜின் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள், சரி சூஜன் நாங்கள் வெளியில் போகிறோம், நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு கேட்க, அவனுக்கு எப்படா இந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி இருக்குது. வேக வேகமாக போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே வரான். அங்கே இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் ஆட் ஷூட்டிங் தான் நடந்துட்டுருக்கு. அந்த டிரெக்டர் ரொம்ப கோவமாக வாட்சை பார்த்துட்டு, இன்னும் அந்த மாடல் வரலையா, எவ்வளோ நேரம் ஆகும், இங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, வர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிறாரு. அங்கே கும்பலோட கும்பலாக நீங்களும் ஜூன் சூஜன் எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள், ஜூன் நான் ஷூட்டிங் வர லேட்டானாலும் அவர் இப்படி தான் கத்துவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்கள் தோளில் கையை போட்ட ஜூன், டார்லிங் உன்னெல்லாம் யாராவது இப்படி மிரட்ட முடியுமா, அவங்க உங்ககிட்ட பணிஞ்சு வந்து உன்னை கூப்பிடுவாங்க டார்லிங், நீ வர வரைக்கும் ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்ட சூஜின், கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க, ஏன் நான் மாடல் ஆக மாட்டேனா, நான் பெரிய மாடலாகி என்னோடய ஃபோட்டோ அதோ இருக்கே அந்த பெரிய பேனரில் என்னோடய ஃபோட்டோ பெருசாக போடுவாங்க, இதெல்லாம் நடக்க தான் போகுது, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த டைம் ஒரு ஒயிட் கலர் காரில் இருந்து மாடல் மீரா இறங்கி வரா. அவள் அழகாக ஸ்லிம்மாக அவள் பாடி கான்ட்ரஸ்ட் தான் வியர் பண்ணியிருக்கா. அவள் தைஸெல்லாம் நல்லாமே தெரியுது. அவள் கீழே வந்து டைரக்டர்கிட்ட வந்து, சார் நான் ரெடி அப்படின்ட்டு அவள் சாஃப்டாக சொல்ல, அங்கேருந்து எல்லா பசங்களும் மீராவையை தான் பார்த்துட்டே இருக்காங்க. அவள் பார்க்க அப்படியே மெழுகு பொம்மை மாதிரியே இருக்கா, அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கா. அவள் உடம்புல வயிறு இருக்கானே தெரியல, அந்த அளவுக்கு ஒன்றுமே அந்த இடத்துல தெரியவே இல்லை. வெள்ளை வெள்ளேன்னு வெள்ளாவி மாதிரியே இருக்கா. அவளை பார்த்ததுமே உங்களுக்கு மாடலாகின்ற ஆசையெல்லாம் ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பீங்க, அதில் லைட்டாக ஆட்டம் காணுது. அந்த கிரவுண்டில் நின்று கிரிக்கெட் விளையாடிட்டு ஒரு 6 அடிக்கணும், அதுதான் ஷாட்டு. அங்கே மீரா வெயிலில் நின்று அந்த கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்கா. அவள் ஃபேஸில் வெயில் பட உடனே அதை ஃபேஸால் கையால் கவர் பண்ணிட்டா. ஒரு க்ரீம் எடுத்து ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நீங்கள், ஏன் வெயில் பட்டு முகம் கருப்பானா அது என்ன தப்பா என்ன, இந்த க்ரீம் பூசினா மட்டும் கருப்பாக இருக்கிற ஃபேஸு வெள்ளையாயிடுமா, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடல்னால் கருப்பாக இருக்கக்கூடாதா, குண்டாக இருக்கக்கூடாதா, ஒல்லியாகவும் வெள்ளையாகவும் தான் இருக்கணுமா, அவ்வளோ அவசியமா என்ன அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அங்கே நடக்கிற ஷூட்டிங்கை பார்த்துட்டே இருக்க அட் த சேம் டைம் ஒரு கருப்பு ரோல்ஸ் ராய்ஸ் கார் உள்ளே வருது. அந்த காரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அந்த காரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் காஸ்ட்லியாகவும் இருக்குது. இவ்வளோ நேரம் மீராவை பார்த்துட்டு இருந்த எல்லாரோட கவனமும் அந்த கார் மேலே தான் போகுது. நீங்கள் சூஜின் ஜூன் 3 பேருமே அந்த காரை தான் பார்க்குறீங்க. அந்த கார் அவ்வளோ கெத்தாக அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அதோட டிரைவர் சீட்லேருந்து ஆரம் வெளியில் இறங்கி வரான். அவனை பார்த்ததுமே உங்கள் கண்ணை அப்படியே ஒய்ட் ஆகுது. அவன் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்கான், அதில் மேலே இருக்கிற 2 பட்டன் அவன் போடவே இல்லை. ஒரு ஷேட்ஸோட கீழே இறங்கி வரான். அவன் டைரக்டர்கிட்ட போயிட்டு அவனை பார்த்ததுமே இவ்வளோ நேரம் டென்ஷனாக இருந்து எல்லாத்தையும் கடன்னு அதை அப்படி கடுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தது டைரக்டர். ஆரம்பம் பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டு அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணேன். அவனை பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ண நிரஞ்சன் உனக்கு இந்த இடம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் இந்த மாதிரியான ஒரு பிளேஸை தான் நான் தேடிட்டு இருந்தேன், இந்த இடம் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, தேங்க்ஸ் ஃபார் ரெஃபரிங் திஸ் பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே அவனை ஹக் பண்ணிகிட்டே விலக, சிரிச்சுக்கிட்டே ஷூட்டிங்கெல்லாம் எப்படி போகுதோ, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, இல்லை ஆல்மோஸ்ட் டன், சரி நீ சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஒன்றும் தெரியாதவன மாதிரி நத்திங் அப்படின்னு சொல்ல, அவன் வயிற்றில் குத்தின நிரஞ்சன், நீயே வாண்டடாக எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா எதுவும் காரணம் இல்லாமலாம் இருக்காது, என்ன விஷயம்னு சொல்லு. பெருசாக எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு மாடலிங் பண்ணணும்னு ஆசை, எனக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது, அவளை கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, தாராளமாக பண்ணலாமே, அதுக்காக இப்போ நிறைய அகாடமி கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த விளம்பர ஷூட்டிங்காக நாங்கள் அகாடமிலேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம், அந்த அகாடமியில் சேர்த்து ட்ரெயின் பண்ண சொல்லலாம். சரி யார் அந்த பொண்ணு? உங்களை யாருன்னு அவனுக்கு சொல்லணுன்னே தெரியல. அவள் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, சரிப்பா உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ஆனால் உனக்கு யார், உன்னோட ஃப்ரெண்டா, உன்னோட சிஸ்டரா, உன்னோட ரிலேட்டிவா, இல்லை உன் ஃப்ரெண்டோட தங்கச்சியா, இந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்ல, அவன் ஃபோர்ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே அவன் சொன்ன லிஸ்ட்டில் எதுவுமே நீங்கள் இல்லை, யாருன்னு சொன்னால் தான் ஹெல்ப் பண்ணுவியா,
உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து நடக்க பார்க்க அவன் கையை பிடிச்சி தடுத்த நிரஞ்சன், ஓகே ரிலாக்ஸ், இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, இப்போ அவள் 11th முடிச்சு 12th கிரேட் போக போகிறா அப்படின்னு ஆரம் சொல்ல கொஞ்சம் நேரம் யோசிச்ச நிரஞ்சன், ஓகே அப்போ 12th கிரேட் முடித்ததுக்கப்புறம் இதிலலாம் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஆட் ஷூட்டிங் இருந்தால் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஆரம் ஓகே அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டே இருக்கா. அவனையே ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு பார்வை அவனை வருடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஆரமையும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு பார்வை ஆரமை என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவனோட உள்ளுணர்வில் நீங்கள் இங்கே தான் எங்கேயோ இருக்கீங்கன்ற மாதிரி தேட அவன் அங்கேயும் இங்கேயும் தேடுறான், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. அங்கே சூஜனும் ஜூனும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லை. அவன் கண்ணு அவசர அவசரமாக யாரையோ தேடிட்டே இருக்கா. சூஜன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த நீங்கள் உங்கள் கண்ணில் லைட்டாக கண்ணு கலங்கியிருக்கு. நம்ம 2 பேருக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு இப்போ தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்ம தொட முடியாத உயரத்தில் அவன் இருக்கான். கூட்டத்தில் என்ன நின்று அவனை பார்க்குற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அவன் என்னவோ எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவன் எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு ஈக்குவலாக நம்ம ஆயிடுவோமா? அவன் மேலே ஆசைப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பான விஷயன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு நினைக்க உங்கள் ஹார்ட்டை யாரோ கழட்டி தூக்கி வீசுகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அங்கே நின்று அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்த ஆரமோட கண்ணுக்கு நீங்கள் தெரியவே இல்லை. அப்படின்னாலும் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்ற ஃபீல் அவனுக்கு மட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் மீரா நிரஞ்சன் பக்கத்தில் வந்து எதையோ கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நிரஞ்சன், மிஸ் மீரா, திஸ் இஸ் நம்ஜூன் அப்படின்ட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அந்த கூட்டத்துலேருந்து கண்ணெடுத்துன ஆரம் மீராவை பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். சூஜனோட பின்னாடி இருந்து லேசாக எட்டி பார்த்த நீங்கள் அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதை பார்த்து உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சுத்தமாக என் கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் மட்டும் ஊற்றுது. ஆரம் கொஞ்ச நேரம் மீரா கிட்டே பேசிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பி அவனோட காரில் வந்து உட்காடுறான். அவன் கண்ணுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல. அவன் கூட்டத்தை தான் சுற்றி பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனால் எங்கே இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியல. ஜூனையும் சூஜனையும் பார்த்துட்டு இருந்தவன் கண்ணு சூஜனுக்கு பின்னாடி போக, ஐயோ அவன் நம்மளை பார்த்துடவே கூடாதுன்ட்டு நினச்சி நீங்கள் மறைஞ்சு நின்றுக்கிறீங்க. அப்போது உங்களோட ட்ரெஸ்ஸு லேசாக ஆரமோட கண்ணில் பட அதை பார்த்து ஆரம் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை. ஜூன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நடக்க, ஒயன் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு கிளம்புறான்னு சொல்கிற? அதெல்லாம் இருக்கட்டும், ஆரம்பண்ணாவை பார்த்ததும் நீ எதுக்காக இப்படி ஒளிஞ்சிருக்க அப்படின்னு கேட்க, ஜூன்கிட்ட என்ன விஷயம்னு சொன்னால் நேற்று நடந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்கிற மாதிரி ஆகிடும். அதை நினச்ச நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படிக்காமல் இப்படி ஷூட்டிங் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தா அவர் திட்டுவார் இல்லையா, அதுக்காக தான் ஒளிஞ்சேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சூஜின், ஒய்யன் அவர் வந்த காரை பார்த்தியா, அது எவ்வளோ காஸ்ட்லி கார் தெரியுமா, அவ்வளோ பெரிய பணக்காரர், எதுக்கு உனக்கு டியூஷன் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்க, அவருக்கு அவர் அப்பா பணத்தில் இருக்கிறது பிடிக்கலையாம், அதனால் அவர் தனியாக சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சத்தமாக சிரிக்கிறான் சூஜின். அப்படின்னா நீ டியூஷனில் கொடுக்குற ஃபீஸை வச்சு தான் அவர் வாழ்கிறாருன்னு நீ நினைக்கிறியா? அவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, நீ ஏன் இவ்வளோ மக்கா இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒயன், நானும் விசாரித்து பார்த்தேன், ஆரோன் கூட என்கிட்ட சொன்னான், அவர் ரொம்ப பெரிய பணக்காரரான், அது மட்டும் இல்லாமல் அவர் காலேஜில் ஏதோ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி கம்பெனிக்கெலாம் கொடுத்துட்ருக்காரா, அதில் கூட அவருக்கு வந்து இன்கம் வருதுன்னு ஆரோன் சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே நம்ம அவனுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள், இப்போ அவன் ஃபினான்ஷியலாக கூட அவன் அவ்வளோ தூரமாக இருக்கிறத நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என் அப்பா ஒரு ஹோட்டலில் நார்மலாக அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார், நான் இப்படி குண்டாக கருப்பாக அசிங்கமாக இருக்கேன். அவனை ஹக் பண்ண நினைக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் அது அருவருப்பாக தான் இருக்கும். எந்த பையனாக இருந்தாலும் நிச்சயம் நம்மளை ரிஜெக்ட் பண்ண தான் செய்வான். இதில் ஆரம் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவன் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்கான், அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுல எந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்களே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. நம்ம தான் தேவையில்லாமல் அவன் வாழ்க்கையில் மூக்க நுழைக்கிறோன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா படித்து நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கணும். இனி ஆரம்பின்ற ஒருவன் நம்ம வாழ்க்கையில் இல்லை, இனி இருக்க போகிறதும் இல்லை. இத்தனை நாள் நான் எப்படி வாழ்ந்தனோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்க உங்கள் பக்கத்தில் நடந்து வந்த சூஜின் வீட்டுக்கு போகவே மனசே இல்லை. உங்கள் கையை பிடிக்கிறான்.
ஒயன் வீட்டுக்கு போக வேண்டாமே, வேற எங்கேயாவது வெளியில் போகலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, ஜூனு ஆமாம் ஒயன், வீட்டிலே உட்காந்து படித்து எனக்கு மண்டையே குழம்புற மாதிரி இருக்குது, வா ப்ளீஸ் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க, உங்களுக்கு மனசே இல்லை போக, பட் இருந்தாலும் உங்கள் மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளியே போகலாம் சரிதான், ஆனால் அதுக்கு பணம் வேணுமே அப்படின்னு கேட்க, சூஜின் அவன் பாக்கெட்டில் கைவிட்டு என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட காட்ட அதில் கிட்டத்தட்ட 2000 இருக்குது. அதை பார்த்த நீங்கள் செம்ம ஷாக்காக அவனை பார்க்குறீங்க. சூஜின் உங்ககிட்ட எப்படி இவ்வளோ காசு? உன் அப்பா ஹிட்லர் மாதிரி கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்மளை தேடிட்டு வந்துடுவார், நம்ம 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிடுவார், போய் மரியாதையாக ஒரு பாக்கெட்டில் பணத்தை வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல, சூஜின் சிரிச்சுக்கிட்டே அதை பாக்கெட்டில் வச்சுட்டு, நான் ஒன்றும் பணத்தை திருடலை, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையா, அப்போ எல்லோரும் என்னை பார்க்க வரும்போது எனக்கு காசு கொடுத்தாங்க, அதை அம்மா கிட்டே கொடுக்காம நானே சேர்த்து வச்ச இந்த பணம் தான் இது, இந்த பணத்தை நீ வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கோ, பணத்தை சேர்த்து வை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு செலவு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு செலவு பண்ண போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஒரு செகண்ட் நின்று அங்கே நடிச்சிட்ருக்க மீராவை பார்க்குறீங்க. இந்த வெயில் பட்டு அவளோட ஸ்கின்னெல்லாம் அப்படியே க்ளோ ஆகுது, அவளோட அந்த ஸ்கின்னியான பாடி அங்கங்கே அப்படியே கர்வ்ஸ், அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, அந்த உடையிலையும் அவள் ரொம்ப அழகாக இருக்கா. ஆரம்க்கு இப்படி ஒரு பொண்ணு தான் கரெக்டாக இருப்பாள், எனக்கெல்லாம் பக்கத்தில் நிற்க கூட தகுதி இல்லை அப்படின்ட்டு அவளே பார்த்து ஒரு ஏக்கமாக ஒரு பெரும் மூச்சு எடுத்து விடுறீங்க. டார்லிங் வா போகலாம் அப்படின்ட்டு ஜூன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போக, இங்கே அவன் அப்பா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கான், அவனுக்கு சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே இல்லை. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க, ஆனால் அவனை பார்த்ததும் ஏன் ஒளிஞ்சிக்கிட்டீங்க? அவளுக்கு நம்மளை பார்க்க விருப்பம் இல்லையா? ஒருவேளை நம்ம தான் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டோமா? அவளுக்கு நம்மளை பார்க்க விருப்பம் இல்லையா? ஒருவேளை நம்ம அப்படி நடந்துக்கிட்டதுனால நம்மளை அவாய்ட் பண்ணுறாளோ, நம்ம மேலே கோவமாக இருக்காளோ, அவளுக்கு என் மேலே ஹேட் உருவாக்கிடுச்சா அப்படின்ட்டு அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கான். 10 வருஷம் கழித்து லவ் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல அவள் ஸ்கூல் முடிக்கட்டும், இல்லை அது கூட தேவையில்லை, முதல்ல அவளுக்கு 18 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம். இருந்தாலும் ஒரு 5-6 வருஷம் கழித்து நம்ம ஒரு நார்மலான லவ்வர்ஸாக இருக்கணும்ல, அதுக்கப்புறம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க அண்ணன், என்ன ஆரம் கவனம்லாம் எங்கேயோ இருக்கு போல், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் அப்பா சொன்னேன். என்ன ஆரம் கவனம்லாம் எங்கேயோ இருக்குது போல், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் அப்போவே சொன்னேன்ல, இதெல்லாம் நான் அப்போவே சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒன்றை நீயே கஷ்டப்படுத்துகிற? இந்த காலேஜ் லைஃப் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய் ட்ரிப் போயிட்டு என்ஜாய் பண்ணணும், ஆனால் நீ என்னடான்னா இப்படி ஒன்றை நீயே கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. நைட் டைம் உங்கள் நினைவிலே இருந்தவனுக்கு இப்போது ஒரு மாதிரி கெத்தாக அவனோட சேரில் உட்காந்துட்டு அவன் கையில் இருந்த அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி டேபிளில் வச்சுட்டு சத்தமாக வைக்கிறான். இது என்னோடய வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆரம் நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ ஹாஷாக பேசுகிற? நான் உன்னோட அண்ணன் தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ என்னோட அண்ணனா எனக்கு அடிக்கடி மறந்து போகுது, முடிஞ்சால் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்து. ஜியானுக்கு கோவமாக வருது, அவன் கையை முறுக்கிக்கிட்டு ஏதோ பேச வர அந்த டைம் கண்ணாடி சோறு பக்கத்தில் ஏதோ நிழல் நிற்கிற மாதிரி இருக்க, அங்கே அவங்க அப்பா வந்துட்டுருக்கதை பார்த்த உடனே ஜியான் டக்குன்னு அவன் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஏன் ஆரம் உனக்கு என் மேலே பாசமே இல்லை, அப்பா மேலே கூட பாசம் இல்லையா? வீட்டில் எங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிற, இங்கேயும் ஹார்ஷாக நடந்துக்கிற, உனக்கு என்ன தான் பிரச்சனை? என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அவன் பேசுறதுல டென்ஷனான ஆரம் ரொம்ப கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு, உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காது, நீயும் உன் அப்பாவும் எனக்கு சொந்தம் கிடையாது, நீங்கள் எந்த வகையிலையும் எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு உள்ளே வந்த ஆரமோட அப்பா, எந்த வகையில் சொந்தமா? உன் உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம், அதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி இருந்தால் நீ உன் அம்மா நடத்தையை தான் நீ சந்தேகப்படுற மாதிரி அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆரம்க்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு கோவம் வந்துச்சுன்னே தெரில. அவன் அங்கேருந்து சேரை எட்டி வேகமாக உதைக்கிறான். அவங்க அப்பா பக்கத்தில் வந்து அவர் காலரை பிடிக்கிறான். என் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை அசிங்கமாக பேசினேன், நான் உன்னை இங்கேயே கொன்று புதைச்சிடுவேன் அப்படின்ட்டு அவன் கோவமாக கத்தா. அவன் கத்தின கத்தத்தில் ஆரமோட அப்பாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இது என்னோடய ஆஃபீஸ், இங்கே இருக்கவங்களாம் என்னோடய ஸ்டாஃப்ஸ், யாராக பார்த்தா என்னோடய மரியாதை என்ன ஆகுன்றதை நினச்சி ஆரமோட கையை தட்டி விட்டுட்டு அவன் கன்னத்திலே பலார்னு அறையிறாரு. இது என்னோடய ஆஃபீஸ், இங்கே வந்து நீ அதிகாரம் பண்ணிகிட்ருக்கலான்னு நினைக்காத, கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் ரைட் நவ் அப்படின்ட்டு ஆரம்ப பார்த்து கத்த அவன் வேகமாக அங்கேருந்து வெளில போயிடுறான்.
விஜிபி கிங்டம் அப்படின்ட்டு அப்படியே அந்த போர்டு இருக்குது. அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். வெளியில் நின்றுட்டுருக்கீங்க நீங்கள், சூஜன், அப்புறம் ஜூன். நீங்கள் அதையே பார்த்துட்ருக்க. ஒயன், நீ அம்மா கிட்ட சொல்லாமலே வந்துட்டியே, அவங்களுக்கு தெரிஞ்சால் திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு இப்போ தான் எதையும் என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்லே இல்லை. உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு புக் எடுத்தால் கூட அது ஆரமோட தாட்டை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருப்பீங்க. அதெல்லாம் பரவாயில்ல ஜூன், திட்டு வாங்குறது என்ன எனக்கு என்ன புதுசா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூஜின் எங்க இன்னுமா டிக்கெட் வாங்கிட்டு வரல அப்படின்னு கேட்கா. அந்த டைம் 3 டிக்கெட்டோட அங்கே வரான் சூஜின். எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்ல, 3 பேரும் உள்ளே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற ரைடெல்லாம் போயிட்டு வரீங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக உட்கார சூஜின் ஜூன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஏற்கனவே மனசே சரியில்லை, ஆனால் அதனால் நீங்கள் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிவிட, ஏன் ஒயன் ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேருமே உங்களை வற்புறுத்துறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் வேணான்னு சொல்ல, அவங்க 2 பேரும் மட்டும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண 10 மினிட்ஸில் ஃபுட்டெல்லாம் டேபிள் அடுக்கி வைக்கிறாங்க. ஒயன், கொஞ்ச நேரம் நீ சாப்பாட்டை பார்த்துக்கோ, நாங்கள் 2 பேரும் கை கழுவிட்டு வந்துடுறோம். ஒயன், கொஞ்ச நேரம் நீ சாப்பாட்டை பார்த்துக்கோ, நாங்கள் 2 பேரும் போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு 2 பேரும் வாஷ் பேஷன் இருக்கிற பிளேஸ்க்கு போயிடுறாங்க. தனியாக உட்காந்துருந்த உங்களுக்கு ஆரம் மீரா கூட ஹேண்ட் ஷேக் பண்ணது, சிரித்து பேசினது இதெல்லாம் கண்ணு முன்னாடி வர உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் ஆரமோட ஞாபகத்தை அவாய்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அதே தாட்டு தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. கண் முன்னாடி இருக்க நூடுல்ஸை பார்க்குறீங்க, அதை பக்கத்தில் இழுத்து அதில் இருக்க ஃபோர்க்கை அந்த நூடுல்ஸில் குத்தி கொலை பண்ணுறீங்க. வெள்ளையாக இருந்தால் உனக்கு என்ன பெரிய பேரழகின்னு நினப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை குத்தி கிழிச்சி எடுத்து வாயில் வச்சுக்கி மென்று முழுங்குறீங்க. உங்கள் கோவம் குறையறதுக்கு பதிலாக இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதே கோவத்தோட அந்த முழு நூடுல்ஸையும் 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃப்ரைட் ரைஸையும் ரொம்ப கோவமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. சூஜனும் ஜூனும் கையை கழுவிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டே அங்கே வர, சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த ஒயன் இப்படி இவ்வளோ வேகமாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக்காக அவங்க பக்கத்தில் ஓடி வராங்க. ஒயன் என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க தோள்பட்டையை பிடிக்க, அதை தட்டி விட்ட நீங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அகைன் அதை சாப்பிட்றீங்க. இவ எப்போவுமே இப்படி சாப்பிட்ற ஆள் கிடையாது அப்படின்ட்டு ஜூன் கொஞ்சம் கவலையோட, ஒயன் உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்க, இவ்வளோ நேரம் அதை மறைக்கிறதுக்காக போராடிட்டு இருந்த நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கேட்ட கேள்வியில் அப்படியே உடஞ்சி போயிடுறீங்க. எனக்கு தெரியல ஜூன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சின்ன குழந்த மாதிரி பவுட் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜூனோட தோளில் சாஞ்சு உங்களை ஆறுதலாக பிடிச்சிக்கிட்ட ஜூன், உங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு அவளுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே அதை சொல்லி சமாளிக்க முடியும். பொதுவாக ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினைக்க, டாலின் நீங்கள் எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்க? நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. ஜூனோட விரலை பிடிச்சி கடித்த நீங்கள் இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அடக்கடவுளே, இவென்ன அழுகையை நிப்பாட்டுவான்னு பார்த்தா இன்னும் அதிகமாக அழுறாளே அப்படின்னு நினச்ச ஜூன் புரியாமல் சூஜனை பார்க்க, சூஜனும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒயன் அப்படின்னு ஆரம்பிக்க, நீங்கள் அழுதுகிட்டே நீயும் எதுவும் சொல்ல வேண்டாம், போயிட்டு எனக்கு 5 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, அடக்கடவுளே அப்படின்னு நினச்ச சூஜின் அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்க அங்கேருந்து கிளம்புறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.